சரி, ஒரே ஒரு தடவை எழுந்திருந்தாரு, அப்படியே ஒரே ஒரு தடவை ஊழ விடு. அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைய தினம் உங்களுக்காக நாங்கள் குரல் கொடுத்தோம். பத்திக்குமா சரி, ஊழ விட்டுருச்சு. 10 நாட்களுக்கு முன்பாக ஊடகவியலர் திரு சவுக்கு சங்கர் வீட்டில் அத்துமீறி அவருடைய வீட்டின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்து தாக்கல் நடத்தி அங்கு இருக்கின்ற பொருட்களை எடுத்து சென்றதுடன் அந்த பொருட்கள் பல பொருட்களை அடித்து நொறுக்கி இருக்கின்றார்கள். ஆஹா, இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது காதிலே தேன் வந்து பாய்கிறது. மிக மிக மோசமான முறையிலே, கொடுமையான முறையிலே இந்த செயல் செய்திருக்கின்றார்கள். அதை நாங்கள் வன்மையாக ஏற்கனவே கண்டித்திருக்கின்றோம். கூவத்தூர்ல எல்லாரும் தானே இருந்தீங்க. எடப்பாடி சாய்ஸ் சரியான சாய்ஸ்ன்றதை காலம் நிரூபிச்சிருக்கல. இன்னைக்கு யூ ஷுட் கிவ் த கிரெடிட் டு எடப்பாடி. இந்த பக்கம் திமுக எடுத்து சண்டை போடுறாரு, அந்த பக்கம் பிஜேபியோட மிரட்டல்களை சமாளிக்கிறாரு, இந்த பக்கம் சொந்த கட்சிக்காரனே காலை பிடிச்சிருக்கிறான், அதையும் மேனேஜ் பண்றாருல. இதுதானே தலைவனுக்கு அழகு. மிக மிக மோசமான முறையிலே, கொடுமையான முறையிலே இந்த செயல் செய்திருக்கின்றார்கள். அதை நாங்கள் வன்மையாக ஏற்கனவே கண்டித்திருக்கின்றோம். ஒரு நாட்டில் ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நாட்டில் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுகின்றது, இதை பற்றி விவாதிக்க கூடாது என்று சொன்னால் எதை பற்றி விவாதிப்பது? இதே தூத்துக்குடியில் மனு கொடுக்க வந்த மக்கள் அவங்கள கலவரம் செய்வார்கள்னு நீங்க எப்படி கணிச்சிங்க? அவங்கள சுட சொல்லி உத்தரவு பிறப்பிச்சது யாரு? எங்கிருந்து அந்த உத்தரவு வந்துச்சு? எப்படி முன்கூட்டியே நீங்க இருந்து இதுக்கான தயாரா? நீங்க அதெல்லாம் அது தெரிஞ்சுக்கணும் தான் நம்ம நினைக்கிறோம். ஊரே ஒண்ணு சேர்ந்து காரை துப்புதுடா. அவர் பிரபலியமானவர், அனைவருக்கும் தெரியும். உங்களை போல் அவரும் ஊடகவியலர், அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. அப்படிப்பட்டவருக்கே இப்படிப்பட்ட நிலைமை. சாதாரண மக்களுக்கு இந்த ஆட்சியில் என்ன பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியாத்தான் பேசுறோம். எப்படி இந்த அரசு சட்ட ஒழுங்கை பாதுகாக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படி தயா எல்லாத்தையும் உருவாக்கி விட்டுறாங்க, எங்க போய் முடிய போதும்.